இதில் மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இந்த சுங்கச்சாவடிகள் இருக்குது, மாநில அரசின் கட்டுப்பாட்டிலையும் சில சுங்கச்சாவடிகள் செயல்பாடுது சார். இந்த விலை, இந்த கட்டண உயர்வு மற்றும் இந்த கட்டண வசூலுங்கிறது இந்த மாநில அரசு கட்டுப்பாட்டிலும் சுங்கச்சாவடிகள் இருக்குதா இல்லையா? மாநில அரசு கட்டுப்பாட்டில் ஒரு சிலது இருக்குது. சரி, நீங்க ஒரு 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 கட்டுப்பாடு, ஒரு 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 நடைமுறை என்பதை பெருவாரியாக வைத்திருக்கிற, அதற்கான சட்டத்தை ஏற்றிருக்கிற ஒன்றிய அரசு தான் இதுல முதன்மை பார்க்கணும். இன்னைக்கு தமிழ்நாட்டில் நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 78 சுங்கச்சாவடிகள் இருக்கு. செத்து போன சுங்கச்சாவடி இதுல 32க்கு மேல இருக்கு. நீங்க ஒரு சுங்கச்சாவடி அமைச்சு 15 வருஷத்துக்கு மேல ஆச்சுன்னா அதை மூடணும், அல்லது அது ஒரு மெயின்டெனன்ஸுக்கு ஒரு 30%, 40% வசூலிக்கலாம். ஆனா அதற்கு அந்த சுங்கச்சாவடியே மூட மாட்டீங்க, கட்டணத்தை குறைச்சி எடுக்கிறதுன்றதையும் கூட்டி வசூலிப்பீங்க. என்ன பகல் கொள்ளை! இப்போ இது பற்றி பல்வேறு வழக்குகள் நாடாளுமன்றத்தில் இந்த பிரச்சனை எழுப்பப்பட்டிருக்கிறது, மாநில அரசின் சார்பாகவும் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் கூறுவது என்னவென்றால், ஒரு சுங்கச்சாவடி என்பது நீங்கள் கூறியது போலவே அந்த பகுதியின் பொருளாதார மேம்பாட்டுக்கும் சாலை வழி போக்குவரத்தை மேம்படுத்துவதற்காக அமைக்கப்படுகிறது. ஆனால் அந்த சுங்கச்சாவடிகள் 15 ஆண்டுகள் கழித்தாலுமே அதற்கு அந்த 15 ஆண்டுகளுக்கான பிறகு அந்த பராமரிப்பு செலவு, புதிய பாலங்கள் அமைப்பது, அந்த சாலையில் பல்வேறு விதமான அந்த ஹேண்ட் ரயில், அந்த தடுப்புச்சுவர்கள் அமைப்பது உள்ளிட்ட பல்வேறு பணிகள் தொடர்ந்து நடத்த வேண்டி இருக்கிறது. அதாவது குறிப்பிட்ட காலத்தில் 15 ஆண்டுகளில் போடப்பட்ட சாலைகளில் அடுத்த பராமரிப்பு செலவுக்கும் இதே கட்டணம் வசூலிக்கிறார்களே, அதுதான் பிரச்சனையாக இருக்கிறது. புதிதாக சாலை போடும்போது ஒரு கட்டணம், ஆனால் பராமரிப்பு செலவுக்கு இதில் பாதி கட்டணம் இருந்தால் போதும் இல்லை, இது முழு கட்டணம் ஏன் வசூலிக்கிறாங்க? அதை எதிர்த்து வழக்கோ பரிந்துரையோ பண்ணிருக்கிறாங்க சார். அதுதான் பகல் கொள்ளை. நான் கேட்கிறேன், எந்த சாலையாவது 2 ஆண்டுக்கு ஒரு முறை முழுமையா புதுப்பிச்சிருக்கிறாங்களா? சுங்க கட்டணம் வசூலிக்கிற சாலைகள்ல மேடு பள்ளம் குண்டும் குடியும் இல்லாத ஒரு சாலையை காட்டுங்க. அத முதல்ல போட்ட ஒரு 10 மாதம், ஓராண்டு காலத்திற்கு மட்டும்தான் அந்த சாலை சரியா இருக்கு. அதற்கு பிறகு பெய்யக்கூடிய மழையால் ஏற்படக்கூடிய அந்த சாலைகள் உடைஞ்சு போறது, ஓட்டை ஏற்படுறது, பள்ளங்கள் ஏற்படுவது, எத்தனை சாலைகள் சரிப்படுத்திருக்கிறாங்க? ஒரு சாலையும் கிடையாது. இப்ப சுங்கச்சாவடிக்கான சட்டம் என்ன சொல்லுது? மக்களுக்கு குடி தண்ணீர் கொடுக்கணும், சுங்கச்சாவடியில ஆண்கள் பெண்களுக்கு தனித்தனியா டாய்லெட் வசதி இருக்கணும், முதலுதவி பெட்டி வச்சிருக்கணும், ஆம்புலன்ஸ் தயாரா இருக்கணும். நான் கேட்கிறேன், எந்த சுங்கச்சாவடிகளில் இதெல்லாம் இருக்கு? இப்ப சட்டம் இதுக்காக தான் நீங்க பணம் வசூலிக்கிறீங்க. என்ன பராமரிப்பு வேலை நடக்குது? இது முழுக்க ஒரு பகல் கொள்ளை. இல்லை, நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த சுங்கச்சாவடிகளுக்கு எதிராக நிறைய போராட்டங்கள், மகாராஷ்டிராவில் ஒரு சில போராட்டங்கள் நடைபெற்றிருக்கிறது. மற்ற மாநிலங்களில் இந்த சுங்கச்சாவடிக்கு எதிராக பெரிய அளவில் போராட்டங்களோ இல்லை எதிர்ப்போ அதுக்கு இல்லையா சார்? ஏன் அது சார்? நீங்க பல்வேறு பிரச்சனைகள்ல முன்னெடுக்கிற மாநிலங்கள் தென் மாநிலங்கள் தான். சரி, மராட்டியம் போன்ற வளர்ந்த கொஞ்சம் விவரமான மகாராஷ்டிராவில் நல்ல போராட்டம் நடத்திருக்காங்க இதை எதிர்த்து, சுங்கச்சாவடிகளை எதிர்த்து. அதான் சொல்றேன், மராட்டியம் இன்றைக்கு இந்தியாவில் பொருளாதாரத்தில் முதன்மை மாநிலம். 2வது தமிழ்நாடு இருக்குது. அது எந்த மொழி பிரச்சனையாக இருந்தாலும், பண்பாட்டு படையெடுப்பாக இருந்தாலும், தொகுதி மறுசீரமைப்பாக இருந்தாலும், அல்லது மாநில உரிமைகள் பறிப்பாக இருந்தாலும், நிதி ஒதுக்கீடில் பாரபட்சமாக இருந்தாலும், அதில் குரல் கொடுக்கக்கூடிய முதல் மாநிலமாக தமிழ்நாடு இருந்து வருகிறது. அது எல்லா நிலையிலும் அநீதிக்கு எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய மாநிலம் என்பது தமிழ்நாடு. அதற்கு காரணம் தந்தை பெரியார் போட்ட விதை. ஆகவே இன்றைக்கு நீங்க இவ்வளவு பிரச்சனைக்கு என்ன காரணம்? ஏன் நீங்க இதை உயர்த்துறீங்க? என்ன தேவை ஏற்பட்டது? நான் கேட்கிறேன், இந்த சுங்க கட்டணத்தை 10 விழுக்காடு உயர்த்துவதற்கு ஏற்பட்ட தேவை என்ன? நீங்க இதுவரையில் வசூலித்த பணத்துக்கு என்ன பண்ணிருக்க? இப்ப பரந்தூர் இருக்கு, பரந்தூர் எப்ப முடிஞ்சது? நீங்க ரோடு போறதுக்கு செலவு பண்ணதை விட 10 மடங்கு வசூல் பண்ணிருக்கீங்க. இந்த பணம் அனுமதி முடிந்த பிறகு இந்த பணம் யாருக்கு போச்சு? நான் கேட்கிறேன், கட்காரியை கேட்கிறேன், மோடியை கேட்கிறேன், பரிசுத்தமான கரங்களுக்கு சொந்தக்காரர்களை கேட்கிறேன்.